السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா முகாசமத்துல் ஜத். ஜத்னா யாரு? பாட்டனார், வாப்பாவுடைய வாப்பா. இப்ப இவங்களுக்கு எப்படி பங்கு கொடுக்கறது வாரிசுரிமை சட்டத்தில் அப்படின்னு கேள்வி. இப்போ மார்க்க சட்டப்படி ஜத்து பாட்டனாருக்கு தந்தையுடைய அந்தஸ்து இருக்கு. இப்ப தந்தை இல்லாவிட்டால் பாட்டனார் தான் திருமணம் செய்து வைப்பார் பிள்ளைகளுக்கு, அவர் தான் அசபாவாக. அதனால தந்தையுடைய அந்தஸ்து பாட்டனாருக்கு அப்படியே கொடுக்கப்படும் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய பெரும்பாலான சஹாபாக்கள் கூறினார்கள். சொத்திலும் தகப்பனுக்கு தந்தையுடைய அந்தஸ்தை அப்படியே நேரடியாக கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். அதில் சில பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? இப்போ அபு இருந்தால் சகோதரர்களுக்கு பங்கு கிடைக்காது இல்லையா? தந்தை இருந்தால் சகோதரர்களுக்கு பங்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஹசன் ஹுசைன் ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சுங்க. ரெண்டு சகோதரர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹசன், இன்னொருத்தர், ரெண்டு பேரும் அட்டை குழந்தைங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்களுடைய தந்தையார் பேர் அலி அப்படின்னு வச்சுங்க, விளங்குறதுக்கு ஈஸியா சொல்றவங்க. தந்தையார் பேர் வந்து அலி. இப்போ இந்த தந்தை அலி இல்ல. இப்போ அலியுடைய பிள்ளை யாருங்க? ஹசன் ஒன்று, ஹுசைன். அலியுடைய வாப்பா வந்து ரஹீம், அப்துல் ரஹீம் வச்சு, அப்துல் ரஹீம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நல்ல கவனிங்க. இந்த அப்துல் ரஹீம்க்கு அலி என்று ஒரு குழந்தை இருக்காங்க. அப்புறம் உமர்னு ஒரு பிள்ளை இருக்கு. யாருக்குங்க? அப்துல் ரஹீம். இப்ப அலிக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க? ஹசன் ஒண்ணு, தெரியுதா? தெரியுதா? சரி. இப்போ உமருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் தாஹா, ஒருத்தர் பேர் யாசின். ஆச்சுங்களா? இப்போ அப்துல் ரஹீமுக்கு அலி, உமர் ரெண்டு பிள்ளைங்க. அலிக்கு ஹசன், ஹுசைன், தாஹா, யாசின் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப ஹசனுடைய சொந்த சகோதரர் யாரு? ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. இவங்க வந்து வாப்பாவுடைய தம்பியுடைய பிள்ளைங்க, தாஹா, யாசின். ஆச்சுங்களா? சரி, இது ஞாபகம் வச்சுங்க இந்த கணக்கா. இப்போ ஹசன் என்பவர் இறந்து போய்விட்டார். ஹசன் இறந்து போயிட்டார். அலி இருக்கிறார், ஹுசைன் இருக்கிறார். ஹசன், அலி, ஹுசைன் இருக்காங்க. இப்ப ஹசன் இறந்து போயிட்டாங்க, தந்தை இருக்கிறார், தம்பியும் இருக்கிறார். இப்ப சொத்து யாருக்குங்க போகும்? சட்டப்படி எல்லா சொத்துமே முழு அசபா அவரு. யாரு? முழு அசபா தந்தை. அத்தனை சொத்தும் யாருக்கு போயிடும்? இவர் 100 கோடி சம்பாரிச்சிருக்காரு. ஹுசைன் இருக்கிறாரு, 100 கோடி சம்பாரிச்சிருக்காரு. 100 கோடி யாருக்கு போயிடும்? 1 ரூபா கூட யாருக்கு போகாது? ஹுசைனுக்கு போகாது. இதுக்கு பிற்காலத்தில் அலி இறந்து போனால் அலியுடைய ஒரே வாரிசு ஹுசைன் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த சொத்தும் யாருக்கு வரும்? ஹுசைனுக்கு வரும். இங்கிருந்து 100 கோடி அப்படியே அலிக்கு போய் அலியிடமிருந்து அலி இறந்து போகிற காலத்துல ஹுசைனுக்கு வரும். நேரடியா ஹசன்ல இருந்து ஹுசைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அலி ஹயாத்தா இருக்கிறதுனால, தகப்பனார் இருக்கிறதுனால. சரி, இப்போ தகப்பனாரும் இல்லை, தாத்தாவும் இல்லை, தகப்பனுடைய தகப்பன் யாருமே இல்லை. ஹசன், ஹுசைன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மட்டும் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹசன் ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிறாங்க. ஹசன் இறந்து போயிட்டார். சொத்து யாருக்கு போகும்? இப்ப யார் அசபா? வேற யாரும் பொண்ணு குட்டி இல்லைல்ல. இப்ப ஒரே அசபா யாருங்க? இப்ப 100 கோடி சொத்தும் யாருக்கு போகும்? ஹுசைனுக்கு போயிடும். ஏன்னா தந்தையும் இல்லை, தாத்தாவும் இல்லை. அப்போ அத்தனை ஒட்டு மொத்த சொத்துக்களும் யாருக்கு போகும்? இவங்களுக்கு தாஹா கிடைக்குமா? யாசின் கிடைக்குமா?
ரூபா கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஒட்டுமொத்த 100 கோடிக்கும் ஹசனுடைய சொத்துக்களுக்கு யார் வாரிசாவார்கள்? ஹுசைன் வந்து வாரிசாயிருவார். அப்படியே நேரடியா இங்கிருந்து இங்க வந்துடும். சரிதா? சரி, இது சரி விளங்குது. பாப்பாவுக்கு போறது விளங்குது, தம்பிக்கு போறது விளங்குது. இப்போ தந்தையுடைய இடத்திலே பாட்டனாரும் அந்தஸ்து ஒன்று என்று வைத்தால் என்ன பிரச்சனை வருது பாருங்களேன். இப்ப அலி வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டார். அலி ஏற்கனவே இறந்து போயிட்டார், இப்ப ஹயாத்தா இல்ல. இப்ப ஹசன் இருக்கிறார், ஹுசைன் இருக்கிறார், அவங்க தந்தையுடன் தந்தையான அப்துல் ரஹீம் இருக்கிறார். ஆச்சா, இப்போ தந்தையுடைய அந்தஸ்து தான் ஜத்து பாட்டனாருக்கும், அபுடைய அந்தஸ்து தான் ஜத்துக்கும் என்று வைத்தால், இப்ப ஹசன் இப்ப இறந்து போறாரு. இப்ப யாரா இருக்கிறாங்க? ஹசன் இறக்க நேரத்துல ஹுசைன் இருக்கிறாரு, அப்துல் ரஹீம் இருக்கிறாரு. தந்தை தான் இல்லையா, மூத்தா போயிட்டாரு. இப்போ ஹசனுடைய சொத்துக்கள் ஹுசைனுக்கு ரூபா கூட கிடைக்காது. மொத்தமா யாருக்கு போயிடும்? அப்துல் ரஹீம் தாத்தாவுக்கு போயிடும். அனஞ்சு பை, ஜனவரி மாசம் அலி இறந்து போயிட்டாரு. பிப்ரவரி மாசம் ஹசன் இறந்து போயிட்டாரு. மருத்துவ போனா அத்தனை சொத்து யாருக்கு போயிருச்சு? அப்துல் ரஹீம். மார்ச் மாசம் அப்துல் ரஹீம் இறந்து போயிட்டாரு, 3வது மாசம். இப்ப என்ன ஆகும்? சொத்து யாருக்கு வரும்? அலிக்கு. அலி தான் மூத்த போயிட்டாரு, அவருக்கும் வராது. அலியுடைய பிள்ளை இப்னுல்ல, இவர் வந்து இப்னுல் இப்னு தான். இப்னுல் இப்னுக்கு இப்னுக்கும் பங்கு வராது. அதனால 100 கோடி யாருக்கு வந்துருங்க? நேரம் உமருக்கு வந்துடும். மார்ச்ல அவரு, ஏப்ரல்ல உமரும் மூத்த போயிட்டாரு. இப்ப ஏப்ரல்ல மூத்த போனோம்னா ஒட்டுமொத்த இங்க 50 கோடி தாஹாக்கு, 50 கோடி யாசீனுக்கு வந்துடும். இவருக்கு ரூபா கூட கிடைக்காது ஹுசைனுக்கு. பாரு, கூட பிறந்த தம்பி தான் எல்லாம் கிடைக்கும். அவதான் அசபாவை சட்டப்படிக்கு. இவங்கெல்லாம் நகை இல்லைன்னா தான் அம்மு இல்லையாட்டு தான் இப்னுல் அம்மு. ஆனா இப்ப ஹசனுடைய சொத்து அபூபக்கர் எல்லா கருத்துப்படி, மற்ற சஹாபாக்களுடைய கருத்துப்படிக்கு அதில் அபு கல் ஜத்துன்ட்டாங்க. அந்த கருத்துப்படிக்கு பார்த்தோம்னா ஹசனுடைய சொத்து ரூபா கூட கிடைக்காம நேரா அப்படியே அப்துல் ரஹீமுக்கு போய் உமருக்கு வந்து தாஹாவுக்கும் யாசீனுக்கும் வந்துருச்சு. ஹுசைனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 பைசா கூட கிடைக்காது, கொஞ்சம் கூட கிடைக்காது. இப்போ ஒட்டுமொத்த கடைக்கு ஓனரா இவங்க உட்காந்துக்குவாங்க, தம்பி தோட்டி வேலைக்காரன் ஆக்கிடுவாங்க. இவர் தான் கடை வச்சிருந்தாரு, 2 பேரும் பார்ட்னர் இருந்திருப்பாங்க. அது 2 பேரும் தௌஅமீனா இருந்திருப்பாங்க, அதாவது இரட்டை குழந்தைங்களா இருப்பாங்க. ஹசன் சேர்ந்துருப்பாங்க. கடை வச்சானா ஓனர் ஃபுல்லா அவரா இருந்திருப்பாரு. ஒரு 2 பேரும் 100 கோடிக்கு பெரிய கடை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. சொத்து பூரா ஹசன் பேர்ல இருந்திருக்கும். டக்குன்னு மூத்தா பிறந்த ரஹீம் பேர்ல போய் உமர் பேர்ல வந்து தாஹாக்கும் யாசீனுக்கு வந்துடும். ஹுசைனுக்கு 1 ரூபா கிடைக்காது. இவங்க 2 பேரும் ஓனர் ஆயிடுவாங்க, அவர் வேலைக்காரர் ஆயிடுவாரு. கடை வச்சதும் 2 பேர் சேர்ந்து வச்சிருப்பாங்க. அட்டக் பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க. இது அநியாயமா இல்லையா? எவ்வளவு பெரிய மனசு கஷ்டமா இருக்கும். இது சட்டப்படி எப்படி ஏத்துக்கவே முடியலையா? அதனால இந்த இடத்தில் ஜத்துக்கு வந்து தகப்பனுடைய அந்தஸ்தை கொடுக்க முடியாது. இந்த சொத்து பிரிக்கும் விஷயத்தில் சகோதரன் இருக்கும்போது சகோதரனை மஹரூமாக்கிட்டு அவர் கொடுக்கறத ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு பாதி சஹாபாக்கள் நின்ட்டாங்க. இது பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் தெளிவாக கிடைக்கல. சஹாபாக்கள் பிற்காலத்தில் ஆராய்ச்சி செய்து வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மற்ற ஏனைய பெரும்பாலான சஹாபாக்கள் சொல்ல போனா அந்த பக்கம் தான் இருந்தாங்க. அல்ல அபு கல் ஜத்து, எல்லா விஷயத்தையும் அபு ஜத் தானே, இங்கேயும் அபு ஜத்து மாதிரி தான். அதனால சொத்து பிரிக்கிற விஷயத்துல அபு ஜத்து ரெண்டும் ஒரே மாதிரி ஆக்கணும், தந்தையும் பாட்டனாரும் ஒரு மாதிரி ஆக்கணும். இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்காண்டி ஏனைய சஹாபாக்கள்லாம் அதை ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ அந்த காலத்துல வராசத்து பிரித்து கொடுப்பதில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாமே வந்து முகாசமத்துல் ஜத்து, தந்தையை வந்து பாட்டனாரை சகோதரனோடு முகாசமா செய்து கொடுக்க வேண்டும், 2 பேரும் சேர்ந்து கலந்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் இவங்க கூட இருந்தாங்க இந்த விஷயத்துல. அதனால பிற்காலத்துல ஃபுகஹாக்கள் மார்க்க எடுக்கும்போது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை ஆதரிச்சாங்க. எனக்கு அதான் தலீல் அதிகமா தெரியுது அப்படின்னு அதை ஆதரிச்சாங்க. சாஹிபின் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மற்றபடி இமாம் ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், அஹமது இமாம், இவங்க எல்லாரும் வந்து அலி நாயத்தை ஆதரிச்சாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆதரிச்சாங்க இவங்க எல்லாருமே. ஆச்சா, அதனால நம்ம வந்து இப்ப ஃபத்வா சில நேரங்கள் ஃபத்வா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அப்படி கொடுக்குறாங்க, சில நேரம் சாஹிபின் படி கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் சாஹிபின் ஃபத்வா கொடுக்கறது தான் ஏற்றமானது. ஏன்னா ஒண்ணும் இல்லாம போயிடுறாங்க. ஹசன் ஹுசைன் 2 பேரும் அண்ணன் கூட பிறந்த ஒன்று பிறந்த இரட்டை குழந்தைகளாம் இருந்திருப்பார்கள்.
2 பேரும் சேர்ந்து கடை வைத்திருப்பார்கள். 1 ரூபா கூட கிடைக்காம அத்தனையும் தூர சொந்தத்துக்கு போயிடும். கிட்ட சொந்தத்துக்கு விட தூர சொந்தத்துக்கு காசு போயிட வாய்ப்பு இருக்கிறதுனால முகாசமா செய்வது, ஜத்தை சகோதரர்களோடு சேர்ந்து பங்கிட்டுக் கொள்வது ஏற்றமானது. புரிஞ்சுங்களா? ஜத்துக்கும் சகோதரருக்கும் கூட்டு சேர்ந்து பங்கிட்டுக் கொள்வது ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துப்படி பங்கு பிரித்துக் கொள்வது ஏற்றமானது. புரிஞ்சுங்களா? அது எப்படி பங்கு பிரிக்கிறதுங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப இந்த கணக்கு முகாசமா கணக்கு எல்லாமே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு கணக்கு படிதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கணக்கு படி பார்த்தோம்னு சொன்னா எந்த முகாசமா பாடமே இல்லை. அல்லபுக் அல் ஜத் வேலையை முடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த கணக்கும் இல்லை. இப்போ நம்ம சாஹிபினுடைய கருத்துப்படிக்கு வந்துட்டோம். அப்ப இங்க எப்படி பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். புரிஞ்சுங்களா? சரி, முகாசமான என்ன அர்த்தம்னு கேட்டா, ஜத்து சகோதரரை பாட்டனார்த்தி வந்து அவரையும் ஒரு சகோதரரை போன்று கணக்கில் ஏற்றுக்கொள்ளுது. யாருங்க? கணக்கு வச்சு கொடுக்கறது. இப்படி போல ஸைத் பின் சாபித் சொல்றாங்க, ஜத்தும் அஹும் இருந்தால், பாட்டனாரும் சகோதரரும் இருந்தால் இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, ஜத்துக்கு 2 நிலை. ஒன்று முகாசமா, இன்னொன்னு சுலுசுல் குல். இந்த 3ல் எது மேலானதோ அதை ஜத்துக்கு தர வேண்டும் என்று கூறுகிறார்கள். யார் சொல்றாங்க? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு. முகாசமா, சுலுசுல் குல், இந்த 2 கணக்கில் எந்த கணக்கில் ஜத்துக்கு பாட்டனாருக்கு கூட கிடைக்குமோ அதன்படி நாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜத்து பாட்டனாரை முகாசமா கணக்கு படிக்கும். அதாவது அவரை ஒரு சகோதரராக, முகாசம்னா பங்கிட்டுக் கொள்வது, அவரையும் ஒரு சகோதரராக கணக்கிடுவது முகாசமா. அப்படி கணக்கிட்டு 5 சகோதரர்னு ஒரு 6வது 20 சகோதரர் கணக்கு வச்சு கணக்கு போட்டு கொடுக்கணும். அதுல எவ்வளவு பங்கு வருதுன்னு பார்க்கணும். சுலுசுலுக்குள் மொத்த சொத்துல 3ல் 1, இதுல எவ்வளவு பங்கு எடுக்கணும்? 2ல் எது அவருக்கு பெஸ்ட், எது அவருக்கு சிறந்ததாக இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்படி போல உதாரணமாக ஒருத்தர் மூத்த போயிட்டாரு, அவருக்கு ஒரு பாட்டனாரும் ஒரு சகோதரரும் இருக்கிறார். இப்ப என்ன செய்யணுங்க? முகாசமா செய்யுங்க. இது 2 பேருமே 2 சகோதரர். அப்ப 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? 2 பேரும் அசபா ஆயிரும். சொத்தை 2ஆ போட்டு இவருக்கு 1 இவருக்கு 1 கணக்கு முடிஞ்சு. ஜத்துக்கு 1, அஹுக்கு 1. மேல கணக்குல ஹசன் இறந்து போயிட்டு ஹுசைனுக்கு பாதி, ஜத்துக்கு பாதி. சொத்தை 2ஆ போட்டு இவங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் முகாசமம். இதே கணக்குல இங்க பாருங்க, சகோதரர் இருக்கிறார், ஜத்து இருக்கிறார், ஒரு சகோதரர் இருக்கிறார், ஒரு சகோதரியும் இருக்கிறார். இப்ப என்ன செய்யணும்? இப்ப 3 பேரும் எல்லாமே சேர்ந்து அசபா ஆயிடுவாங்க. ஜத்து, அஹு, உஹ்து எல்லாம் அசபா ஆயிடுவாங்க. அதுமா மேல திறந்து எல்லாம் அசபா ஆயிடுவாங்க. இந்த கணக்குப்படி இப்ப இவங்க ஹல்லில் உன்சையின் படி ஜத்துக்கு 2, அஹுக்கு 2, 2, 2, 4, உஹ்துக்கு 1, 5, மசாலா 5ஆ போட்டு இவங்களுக்கு 2, 2, 1 கணக்கு முடிஞ்சு. சரி, இப்ப பாருங்க, இதே ஜத்து, அஹு, உஹ்து. இப்ப ஜத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5ல் 2 கிடைக்கும். 5ஆ போட்டு 5 கோடி ரூபாயில 2 கோடி கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க, ஜத்து, அஹு, உஹ்து 2 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன செய்யணும்? 2, 4, 5, 6 மொத்தம் மசாலா 6ஆ போட்டு இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1 + 1 புரிஞ்சு போய். இப்ப ஜத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6 கோடியில 2 கோடி கிடைக்குது. 3ல் 1 கிடைக்கிறது. எது கிடைக்குதா? சரி, இப்ப இதே இன்னொரு கணக்கு இங்க வாங்க. ஜத்து, அஹு 4 பேர். இப்ப என்ன செய்வீங்க? என்ன பை? ஜத்து மொத்தம் எத்தனை பேர் ஆச்சுங்க? 5 பேர் ஆச்சு. அப்ப 5ஆ போட்டு ஜத்துக்கு 1, இவங்களுக்கு ஆளுக்கு 4ல் 1, ஆளுக்கு 1 கிடைக்குமா? இப்ப ஜத்துக்கு எவ்வளவு பங்கு கிடைக்குதுங்க?
5ல் 1. இப்ப இது வரைக்கும் 6ல் 2 வரைக்கும் 3ல் 1 கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப 5ல் 1 போனா ரொம்ப குறைஞ்சு போயிடுது. நம்ம சொல்லிருக்கோம் 3ல் 1 விட குறையக்கூடாது. சுழுசுழுக்குள்ளு கிடைக்கணும். சுழுசுழுக்குள்ளு தான் கடைசி அந்தஸ்து. அப்ப சுழுசுழுக்குள்ளு கொடுத்துட்டு மிச்சத்தை அவங்க பிரிச்சுக்க வேண்டியதுதான். இப்ப இந்த கணக்கு படிக்கு ஜத்துக்கு வந்து 5ல் 1 தான் கிடைக்கிறது. எனவே இந்த கணக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஜத்துக்கு 3ல் 1 கிடைக்கிற மாதிரி போட்டுரும். எப்படி பண்ணணும்? ஜத்து அஹு 4 பேர் ஆயிட்டாங்களா? இப்போ 3ல் 1 போடணும். போட்டு 3 போட்டு இவங்களுக்கு 1 கொடுத்துட்டு மிச்சம் 2 இவங்க எடுத்துக்கணும். இந்த 2 4 பேர் பிரிச்சுக்கணும். பிரிக்க மட்டும் 2 1 2 2 4 2 அடிச்சு 2 3 6 பிரிச்சு இப்போ என்ன செய்யணும்? இங்க 2 இவங்களுக்கு 4 ஆளுக்கு 1 எடுத்துக்க வேண்டியது. கணக்கு முடிஞ்சு. பை இப்ப கணக்கு இப்ப ஜத்துக்கு 6ல் 2 கிடைக்கும். 6ல் 2 குறையக்கூடாது. 3ல் 1 விட குறையக்கூடாது. புரிஞ்சுங்களா? இவ்வாறாக ஜத்துக்கு முகாசமா செஞ்சு கொடுக்கலாம். சுழுசுழுக்குள்ளு இப்ப இந்த 2 கணக்குலையும் பாத்தீங்கன்னா ஜத்துக்கு 2ல் 1 3ல் 1 கூட கிடைக்குது. ஒருத்தர் இருக்காங்க 3ல் 1 விட கூட கிடைக்குது. இங்க 5ல் 2 இது 3ல் 1 விட அதிகமா கிடைக்குது. இங்க கரெக்டா 3ல் 1 கிடைக்குது. இந்த கணக்குல 3ல் 1 விட குறைஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம்? அவர் தனியா பிரிச்சு 3ல் 1 கொடுத்துட்டு மிச்சத்தை அஹு கொடுத்துட்டு கணக்கு பண்ண பை. சரி, இப்போ ஒரு கணக்கு வாங்க. இப்ப எப்படி முகாசமா இருந்துச்சா இல்லைங்களா? முகாசமா செய்யறதுதான் என்ன? முகாசமானா அதாவது ஜத்தை வந்து பாட்டனாரை சகோதரர்களோடு சேர்த்து கணக்கிட்டு பிரிக்க வேண்டும். சரி, இப்போ சொந்த சகோதரர்களோடு சேர்த்து அவருடைய தந்தை வழி சகோதரர்களும் இருந்தாங்க. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஜி அந்த சொந்த சகோதரர்களோடு சேர்த்து தந்தை வழி சகோதரர் இங்க பாருங்க. இப்ப ஒரு ஜத்து இருக்கிறாங்க. ஒரே ஒரு சகோதரி உக்து, ஒரே ஒரு சகோதரி உக்து ஐனி, உக்துன் லிஅப். வெறும் உக்து போட்டா உக்து ஐனின்னு அர்த்தம். சரியா? உக்துன் லிஅப். இப்ப என்ன செய்வீங்க? உக்துல் லிஅப் கணக்கு சேர்க்கறதா வேணாமா? உக்துல் லிஅப் கணக்கு சேர்க்கலாட்டி ஜத்துக்கு 2 உக்துக்கு 1 போட்டு 3ல் 2 கிடைக்கும். யாருக்கு? உக்துக்கு 3ல் 1 கிடைக்கும். ரொம்ப குறைஞ்சிருது உக்துக்கு. கூட பிறந்த சகோதரி கம்மியா போயிடுது. ஜத்துக்கு 2 மடங்கு போயிடுது. இதுலயும் ஒரு பிரச்சனை வரும். ஜத்துடைய இன்னொரு மகனுக்கு போகும். அவன் ஒரே மகளுக்கு எல்லாம் மொத்தமா வந்துடும். இவளுக்கு வந்து 3 கடையில ஒரு கடை தான் இவளுக்கு கிடைக்கும். தம்பி மகளுக்கு 2 கடை அவங்களுக்கு போயிடும். அதனால இப்ப சாபித்து சொல்றாங்க, இந்த மாதிரி சூரத் இருந்துச்சுன்னா இவங்களையும் கணக்கு சேர்த்து பிரிச்சுட்டு ஆரம்பிச்சுங்களா? அதன் பின்பு உக்து ஐனிக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா இவங்களுக்கு கொடுங்க, கொடுக்காத. எப்படி போல இப்ப எதனாச்சுங்க? ஜத்து 2 வைங்க. இந்த உக்துல் லிஅபையும் கணக்குல சேர்த்துங்க. இப்போ உக்து இருக்கும்போது உக்துல் லிஅபுக்கு உக்து ஒருத்தி இருந்தா உக்துல் லிஅப் பங்கு கிடைக்குமா? இல்லை 6ல் 1 கிடைக்கும்ல? அந்த அடிப்படையில் பங்கு சேர்த்துங்க. இங்க 2 3 4 5 பை மொத்தம் எத்தனை போடணும்? 4 போட்டு இவங்களுக்கு 2 1 இவங்களுக்கு 1 போட்டாச்சா? போட்டு இப்ப இது 2ஐயும் ஒன்னா சேர்த்துங்க. இந்த உக்துக்கும் உக்துல் லிஅபுக்கும் கொடுத்த 2 இருக்குல்ல, ஒன்னா சேர்த்து 2 பங்காச்சு. இந்த 2 பங்குல உக்து தனியா இருந்தா எவ்வளவு கிடைக்கும்? ஜத்து இல்லாம உக்து வந்து எவ்வளவு கிடைக்கும் சட்டப்படி? அந்நிஸ்வில் வாஹிதா. அப்ப இந்த 4ல் 2 இவங்களுக்கு கொடுத்துருங்க, பாதிய. அந்நிஸ்வில் வாஹிதா படிக்கு. ஜத்துக்கு 2 இவங்க 2 இவங்களுக்கு 1 கிடைக்காது. முடிஞ்சு கடன். பை. சரி, அப்ப முதல்ல நீங்க இங்கே அந்நிஸ்வில் போட்டுற வேண்டியதானே? அப்படின்னா போட முடியாது. ஏன்னா ஜத்து அபு இருந்தா இவங்க சாக்கி தருவாங்க. அதனால போட முடியாது. அதனால முகாசமா செய்து அதில் இந்த 2 பேருக்குள்ள இவங்களுக்குரிய பங்கு பாதியை கொடுத்து விட்டு மிச்சம் இருந்தா கொடுக்கலாம். தக்குமே சொல்லு செய்ய ஏதாவது மிச்சம் தான் கொடுக்கலாம்னு பார்த்தா எதுவுமே இல்லை, கொடுக்கல. இப்ப 4 எடுத்து இவங்களுக்கு 2 இவங்களுக்கு 2 இவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம கொடுத்துருங்க. சார் சாபிர் ரலியல்லாஹு கணக்கு. இப்ப பாருங்க, இதே கணக்குல உக்துல் லிஅப் வந்து 2 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன செய்வீங்க? சொல்லுங்க பை. ஜத்து 2 உக்து 1 இங்க 2 பேர் சேர்த்து கணக்கு சேர்த்துக்கீங்க. போய் இவங்கள 2 1 3 3 3 2
5. கணக்கு என்ன போடணும் பை? 5 போட்டு 5 போட்டு இதே மாதிரி செய்யுங்க. 5 2 இவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? இவங்களுக்கு 2 பேர் சேர்த்து இங்க 2 வந்துடும். இப்போ இந்த 1 2 சேர்த்து வரும் பை? 3000. 3 வச்சா இப்போ 3ல இப்போ உக்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பாதி கொடுக்கணும் வருது இல்லையா? இப்போ 5ல் பாதி எவ்வளோ வரும்? 2.5 வரும். இவங்க 2.5 கொடுக்கணும். 2.5 கணக்கு இடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்யலாம்? இந்த பை 2.5 கணக்கு இடிக்குங்கிறதுக்காண்டி இந்த மொத்தத்தை வந்து 2ஆல் பெருக்கிடுவோம். சரியா? என்ன வேணும்? 2 5 10. இப்போ இவங்களுக்கு பொது சொத்து 3 இருக்கு. இப்போ 3ஆல் பெருக்குங்க, 2ஆல் பெருக்கு என்ன வரும்? 2 2 4, 2 3 6 வந்துச்சா? இப்போ பாங்க, இப்போ இந்த 10ல் உக்துக்கு எவ்வளோ வரும்? 5 பாதி வரும். இப்போ அந்த 5 கொடுத்துருங்க. இந்த 6 பொது சொத்துல 5 உக்து கொடுத்துருங்க. மிச்சம் 1 இந்த 2 பேரும் பிரிச்சுக்க. விளைஞ்ச பை விளங்கலையா? இப்படி கேளு, சந்தேகம் கேளுங்க. மாதிரி இவங்க 2 பேரையும் சேர்த்து எல்லாத்தையுமே சகோதரன் அஹுவா கணக்கு வச்சு மொத்தமா கணக்கு போட்டோம் 5. அப்ப ஜத்துக்கு 2 கொடுத்துட்டா மிச்சம் உள்ள இவங்களுக்குள்ள சொத்தை போட்டா மொத்தம் 3 வருது. இந்த 3ல உக்துக்கு பாதி. அப்ப இந்த 5ல 2.5 வரும். 2.5 பிரிக்கி விடுங்காண்டி அங்க 2ஆல பெருக்கி 10 ஆக்கி 10 ஆக்கணும்னா என்ன வச்சுங்க? 6 ஆயிடுச்சு. 6ல இவங்களுக்கு 5 கொடுத்துட்டோம், இவங்களுக்கு 1 கொடுத்துட்டோம், இவங்களுக்கு 4 கொடுத்தோம். கணக்கு முடிஞ்சா? இப்ப வாங்க, இந்த 1 இந்த 2 பேருக்கு பிரிச்சுக்கணும். ஆளுக்கு 6 வரும். 6 பிரிச்சு கொடுக்குறாங்க. திருப்பி என்ன செய்யலாம்? இந்த 2ஆல பிரிக்கணும். 2 10 20, 2 8, 2 5 10, 2 1 2, 2னா 1 + 1 பிரிச்சுக்க வேண்டியது. கணக்கு பிளஸ். ஜதுக்கு எவ்வளவு வருது? இல்ல 20ல் 8 வருது. 3ல் 1ஓட கூட வருதா இல்லையா? புரிஞ்சுங்களா? 20ல் 8 கிடைக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கு உக்துக்கு 20ல் 10 வரும், 18. மிச்சம் 2 இருக்கும். இந்த 2 இந்த உக்துல் இப்னு ஆளுக்கு 1ஆக எடுத்துக்கொள்வார்கள். இது ஒன்றும் கணக்கு இல்லை. சரி, இப்ப ஜத்தும் சகோதரர்களும் மட்டும் இருந்தால் நம்ம இந்த கணக்கு பார்த்தோம். ஜத்தும் சகோதரர்களும் இருக்கிறாங்க, கூட அம்மா கணவர் இப்படி மற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப ஸைத் பின் சாபித் சொல்றாங்க, அப்ப 3 கணக்கா போடணும். 3ல் தாத்தாவுக்கு எது பெஸ்ட்டோ அதை கொடுத்தோம். என்ன? ஒன்று முகாசமா, இன்னொன்று வந்து சுலுசு மாபக்கிய. அதாவது அந்த கணவரோ அல்லது அம்மாவோ வேற இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு வேறு பங்குதாரர்கள், சகோதரர்கள் அல்லாத வேறு பங்குதாரர்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் உள்ளதுல ஜத்துக்கு 3ல் 1 குறையக்கூடாது. சுலுசு மாபக்கிய, மிச்சம் உள்ளதில் 3ல் 1 அல்லது ஒட்டுமொத்த சொத்திலே 6ல் 1. சுதுசுல் குல். நம்ம முகாசமாவை போட்டு பார்க்கணும். அதாவது முகாசமானா ஜத்தை வந்து சகோதரனாக கணக்கிட்டு கணக்கு போடணும், அல்லது மற்ற பங்குதாரர்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் உள்ளதுல 3ல் 1 எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். சுதுசுல் குல் 6ல் 1 எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இந்த 3 கணக்கும் போடணும். போட்டு இதில் எந்த நிலை ஜத்துக்கு காசு கூட கிடைக்குதோ அதை கொடுத்துட வேண்டியது. அவருக்கு 3 வகை கணக்கு இருக்குப்பா, உனக்கு எதுனா எடுத்துக்கப்பான்னு சொல்றோம். அவருக்கு பெரிய இது காசு கூட கிடைக்குதோ அதை அவருக்கு கொடுத்துடணும். உதாரணமாக ஜவுஜ் கணவர், ஜத்து ஆக இருக்கிறான். கணவர் இப்ப கணக்கு போடுங்க, முகாசமா கணக்கு போடுங்க. ஜவுஜுக்கு எவ்வளவு வரும்? நிஸ்ஃபு. இவங்க 2 பேரும் அசபா ஆயிடுவாங்களா? இவங்க 2 பேரும் அசபா ஆயிடுவாங்க. மசாலா 2ஆ போடணும். இவங்க 1, மிச்சம் 1, மிச்சம் 1 வந்து இவங்க 2 பேரும் ஆளுக்கு 1 எடுத்துக்கணும். 2ஆல் பிரிக்கலாம். 2 2 4. அப்ப இன்ட்டு 2 போட்டா என்ன ஆயிரும்? இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 2. கணக்கு முடிஞ்சு. அப்ப ஜத்துக்கு எவ்வளவு கிடைக்குது? இந்த கணக்கு படிக்கு 4ல் 2. 4ல் 2 பை 4 2 4ல் 1 தானா? ஆமா, இந்த 2 பொது சொத்து. உங்களுக்கு 1, எங்களுக்கு 1. 4ல் 1 கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன? இது முகாசமா. இது முகாசமா படிக்கு. சரி, சுலுசுமா பக்கி எப்படி? இதே கணக்குல போடுங்க. இப்ப ஜவுஜு கொடுத்தது போக மிச்சத்துல 3ல் 1 ஜத்து ஆக. இப்ப ஜவுஜுக்கு எவ்வளவோ?
நிஸ்ஃபு. பஸ்ல என்ன போடுவோம்? 2 போட்டு இவங்களுக்கு 1 கொடுத்துருவோமா? மிச்சம் இந்த 1 இவங்க 3 பேர், இந்த 1 இவங்க 2 பேர் பிரிச்சுக்கணும். இந்த 1ல் கணவருக்கு கொடுத்தது போக 2ல 1 மிச்சம் இருக்குல்ல, இதுல 3ல 1 போட்டு 3ல 1 ஜத்து கொடுத்து 3ல 2 சகோதரர். இதை சுலுசு மா பக்கிய. இவருக்கு 3ல 1 இங்கே போட வேணாம், இங்கே போட குள்ளுன்னு தெரியும். இவருக்கு 3ல 1, இவருக்கு 3ல 2. பை இவங்களுக்கு 3ல 1 காட்டு தெரியுதா? தெளிவா தெரியுதா? இவங்களுக்கு 3ல 2. இப்ப 3 பிரிக்கணுமா? 1. அப்ப என்ன செய்யணும்? கணக்க 3 பிரிக்கலாமா? 3 2 6. 3 எல்லாத்தையும் பேருக்குங்க. 3 3 இங்க 3 ஆயிரும். இந்த 3ல இவருக்கு 1, இவருக்கு 2. இப்ப இந்த கணக்குப்படி ஜத்துக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க. 6ல் 1 கிடைக்கிறது. அடைஞ்சுங்களா? அப்போ இங்க பாருங்க. அப்போ 3ஆவது கணக்குல மொத்தத்திலே 6ல 1 தான். சொத்துல 6ல 1. அது கணக்கு போட கூட தேவையில்லை. அது 6ல 1 தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கணக்குப்படி முகாசமா படிக்கு ஜத்துக்கு 4ல 1. முகாசமா படி பாருங்க, ஜத்துக்கு 4ல 1. அப்ப சுலுசுமா பக்கியப்படி ஜத்துக்கு 6ல 1. இதன்படி ஜத்துக்கு 6ல 1. எதுவா பெருசு? 6ல 1 பெருசா 4ல 1 பெருசா? 4ல 1 தான் பெருசு. எனவே தீர்ப்பு அடிக்கணும். இந்த கணக்கை பொறுத்தவரையிலையும் ஜத்துக்கு முகாசமப்படி 4ல் 1 கொடுக்க வேண்டும். கணவர் 4ல் 2, சகோதரர் 4ல் 1 எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கணக்கை முடிச்சிடணும். இந்த கணக்குப்படி ஏன்னா 3ல எது பெஸ்ட்ன்னு பார்க்கணும். இப்ப இதன்படிக்கு இதுல அவருக்கு எது பெஸ்டா தெரியுது? முகாசமா தான் பெஸ்ட். அல்ல இது 2 விட முகாசமா பெஸ்டா இருக்கனால இதில் அவருக்கு இவ்வாறு கொடுக்க வேண்டும். இந்த கணக்கு சரிதான். இப்ப அடுத்து இன்னொரு கணக்கு. இது அழிப்பா. சரி அலி 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 இதான் அலின்னு அழிச்ச. சரி அலி. இப்ப பாருங்க. சரி 3 போட்டு அதே வச்சிருக்கோம். முன்ன என்ன பை? ரெண்டாவது சுலுசு மா பக்கி. 3வது சுதுசுல் குல். மொத்தத்துல இந்த 3ல எது பெஸ்ட் தான் பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி பார்க்கலாம். ஜத்தத் யார் மாதிரி? பாட்டி. ஜத்து பாட்டனாரு. ஆக சகோதரர் 2 பேர் இருக்கிறாங்க. உக்து சகோதரி இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு எது மேல வரும்னு பார்ப்போம். ஆச்சா? இப்ப முகாசம் அப்படி என்ன செய்யணும் சொல்லுங்க. ஜத்தத்துக்கு 6ல 1. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து அசபா வேறாங்க மொத்தமா. ஆச்சா? இப்ப 6 போட்டு ஜத்தத்துக்கு 1 கொடுத்துருவோம். மிச்சம் 5 இவங்களுக்கு கிடைக்குமா? எத்தனை பிரிக்கணும் இப்போ? ஜத்து 2, இங்க 2 2 4 4 2 6 ஆச்சு. 3 சகோதரர்கள் ஆயிட்டாங்கல்ல. 3 சகோதரர் 6, இங்க 1 7. இப்ப 5 எத்தனை பிரிக்கணும்? 7 பிரிக்கணும். அப்ப எத்தனை மசாலா என்ன பிரிக்கணும்? இங்க 7 7 6 7 42. இப்போ ஒட்டு மொத்தத்தை எத்தனை பேர் பெருக்கணும்? பெருக்கல் 7. 7 1 7 7 35. 35. இப்ப 7 பேருக்கு பிரிச்சு ஒருத்தருக்கு எவ்வளவு வரும்? ஒருத்தருக்கு 5 வரும். அப்ப ஜத்துக்கு எவ்வளவு வரும்? ஜத்துக்கு 10. ஜத்துக்கு 10. சகோதரர்கள் ஒருத்தருக்கும் 10 10 வரும். இவங்களுக்கு 5 வரும். கணக்கு க்ளோஸ். இப்ப இந்த கணக்குப்படி ஜத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பை? 42ல் 10. 42 பங்கில் 10 பங்கு கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப அடுத்தது இப்ப சுலுசு மா பக்கிய படி கணக்கு போடுவோம். ஜத்தத்து கொடுத்தது போக மிச்சம் உள்ளதுல 3ல 1 தானே சொல்லியிருக்கோம். இப்ப ஜத்துக்கு எவ்வளவு பங்கு? 6ல 1. இப்ப இருக்கிறது ஜத்து அஹு 2
உக்து ஒன்று இருக்காங்களா? இப்ப ஜதுக்கு கொடுத்து போக மிச்சம் எவ்வளவு இருக்கும் பை? மிச்சம் 5 இருக்கும். 6 போட்டு மிச்சம் 5 இருக்கா? 5 ஜத்துக்கு எவ்வளோ? ஜத்துக்கு 3ல் 1. ஜத்துக்கு 3ல் 1. இவங்க 2 பேர் இவங்களாம் சேர்த்து எவ்வளவு வரும்? இவங்களுக்கு 3ல் 2. சரி, இப்ப கணக்கு வந்து 3ஆ பிரிக்க, 5 3ஆ பிரிக்க முடியாது. என்ன செய்யலாம்? மேல என்ன செய்யலாம்? 3ஆ பிரிக்கலாமா? 3 18. இப்ப பெருக்குங்க. இப்ப ஜத்துக்கு 1 3 3000, இவங்களுக்கு 3 15 வந்துடும். இந்த 15 எப்படி பிரிக்கணும்? ஜத்துக்கு எவ்வளவு வரும்? 15 பொது பங்கு, ஜத்து கீழே 5, மிச்சம் எவ்வளவு இருக்கு? 10. 10 எத்தனையா பிரிக்கணும்? 2 2 4 4 1 5 5ஆ பிரிக்கணும். அப்போ ஒரு பங்கு 2 பங்கு வரும். அப்ப உக்துக்கு 2, இவங்களுக்கு 4 + 4. இந்த கிருமி தகவல் படிப்பா. இவங்களுக்கு எவ்வளவு வரும்? 4 4 8. சரி, அப்ப கணக்கு பாருங்க. 4 4 8, 8 2 10, 10 5 15, 15 3 18. சரியா வந்துருச்சுங்களா? அப்ப இங்க இந்த கணக்குப்படி ஜத்துக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க. கணக்கு க்ளோஸ் பண்ணுங்க. எவ்வளவு கிடைக்குது பை? 18ல் 5ன் கீழ் 18. சுதுசுக்குள்ள மொத்தத்துல 6ல் 1. இப்போ இது பெருசா, இது பெருசா, 6ல் 1 பெருசா? எப்படி தெரியும்? வாயில வந்து ஒரு அடி. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, பின்னம் வந்து வேற வேற பின்னங்களா இருக்கும். இந்த பின்னங்கள் எல்லாம் சமான பின்னங்களா, சம பின்னங்களாக ஆக்கணும். அது எப்படி ஆக்குறது? 3 இருக்கு. இப்ப 3 எப்படி? 10/42, 18/5, 1/6. இதுல எது பெருசு சின்னது கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, இப்பதான் மீசியமா கண்டுபிடிக்கணும். 42 18 6 எல்சிஎம் 42 18 6 எல்சிஎம் கண்டுபிடிங்க ஈஸியா. எத்தனை வகுக்கலாம்? 2ஆவது வகுத்துலாமா? 21 9 2 3 6. இப்ப எத்தனை போடலாம்? 3 3 21 3 9 1 3. அவ்வளவுதானே. இதுக்கு செய்ய முடியல. இப்ப பாருங்க, 2 3 6, 2 3 6, 6 7 42, 3 42, 3 42, 3 நாங்க பட்டு 3 2 126. அப்ப 126 பொது நம்பர் இது எல்லாத்துக்கும். அதாவது 126ல 42 வகுப்படும், 18 வகுப்படும், 6 வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். மீசியமா கண்டுபிடிச்சோம். இது அதாவது மிகச்சிறிய பொது மடங்கு. இப்ப இந்த ஒவ்வொன்றுடைய பொது மடங்கு கண்டுபிடிச்சிட்டோம். 126 வந்து 42 18 6 3க்கும் சேர்த்து பொது மடங்கு, மிகச்சிறிய பொது மடங்கு. மிகச்சிறிய பொது மடங்கு என்ன சொல்றோம்? இது வந்து 126 252 இடத்துல அதுலயும் எல்லாமே அடங்கும். 252 அதுலயும் 3மே அடங்கும். அதுக்கடுத்து 250 504 எடுத்து அதுலயும் எல்லாமே அடங்கும். இது மிகச்சிறிய பொது மடங்கு. இது கணக்கு போட ஈஸியா இருக்கும். இப்ப 126 கண்டுபிடிச்சிட்டோம்னா 126 இப்ப 42ல எத்தனை 126 இருக்கு? 3 முன்னாங்க 12 3 3 இருக்கு. அப்ப இது அப்ப 42யும் மேலே சொல்லியிருக்கோம். பின்னத்தை மேலையும் கீழையும் ஒரே நம்பரால பெருக்கினாலும் அது மாறாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப 42 பெருக்கல் 3 10 பெருக்கல் 3 மதிப்பு மாறுமா? மாறாது. அப்ப 42 3ஆல பெருக்க என்ன வருது? 128 வருது. அப்ப 10ஐயும் 3ஆல பெருக்குவோம். என்ன வரும்? 3 30. இப்ப 127 எத்தனை 18 இருக்கு? I 50, I 8 40, 90 ஆச்சு. 90 பண்ணி ஒரு 7 இருக்கு. 7 பை 7 1 7 7 8 56 கேட்டா. அப்ப 127 7 18 இருக்குது. அப்ப 5 எத்தனை பெருக்கணும்? 5 7 பெருக்கணும். பெருக்குங்க. 7 35. அடுத்தது 127 எத்தனை 6 இருக்கு? 21 6 இருக்கு. அப்ப இது 21 எத்தனை பெருக்கணும்? அந்த 1ஆல பெருக்கணும். 21. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா, 42ல் 10 என்பதும் 126ல் 30 என்பதும் சம நம்பர்.
18ல் 5 என்பதும் 126 35 என்பதும் சம நம்பர். முந்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கணக்கு விளக்குதா இல்லையா பை? இப்ப மேல முந்தி சொன்னேன், இப்ப அரைன்னு இருக்கு, இந்த மேல 5ஆல பெருக்கி கீழே 5ஆல பெருக்கினாலும் மதிப்பு மாறாது. 5 2 5 10 5 கீழ் 10 50 கீழ் 100 மதிப்பு மாறாது. அப்ப இதன்படி இந்த 6/1 என்பதும் 126 21 என்பதும் சம அந்தஸ்து உள்ளது. சரிதானே? வந்து 21 கீழ் 126 என்றாலும் 1 கீழ் 6 என்றாலும் சமம். எதுக்கான இப்படி ஆக்கணும்? அப்பதான் இந்த மதிப்புக்கு மிக துல்லியமாக நமக்கு எது பெருசு எது சின்னதுன்னு தெரியும். அப்ப இந்த 3 கணக்குப்படி பார்த்தா இப்ப ஜத்துக்கு எது பெருசு? 35 தான் பெருசு. 126 பங்கு சொத்து போட்டா 126 லட்சம் அப்படின்னு சொன்னா முகாசமா படிக்கு இது வந்து முகாசமா, இது சுலுசுமா பகையா? அப்ப முகாசமா படிக்கு ஜத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? சுலுசுமா பகைய படிக்கு 35. சுதுசுல் குழுப்படி அப்ப எதை கேட்பாரு? சத்து 35 கொடுத்துருங்க. அப்ப இந்த கணக்கு படிக்கு சுலுசு மாபக்கிய பெஸ்டா தெரியும். முதல் கணக்குப்படி முகாசமா பேசு சூப்பரா தெரிஞ்சு, இந்த கணக்குப்படி சுலுசு மாபக்கிய அவருக்கு பெஸ்டா தெரியுது. இங்க சுலுசு மாபக்கிய, இது வந்து முகாசமா, இது முகாசமா, இது சுலுசு மாபக்கிய. சுசுலுக்குள்ள கணக்கு போடல, ஏன்னா தேவை. சுசுக்குள்ள மொத்தம் 6ல் 1 தானே. அப்ப அது தேவையில்லை, தெரிஞ்சு போச்சு நமக்கு. அது தேவை போட அவசியம் இல்லை. சுலுசு மாபக்கியல் தான் அவருக்கு பெஸ்ட். இந்த கணக்கு போட்டு இந்த கணக்கு படிக்க சொத்தை 18ஆக பிரித்து பாட்டியம்மாவுக்கு 3 கொடுத்து அமைச்சிடணும். பாட்டனாருக்கு 5 கொடுக்க வேண்டும். சகோதரருக்கு ஆளுக்கு 4 4 2 கொடுக்கணும். எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவாங்க. அஞ்சவை கணக்கு வளைஞ்சுங்களா? அழிப்பா, அதை விட்டு அழிப்பா. வச்சிருக்கோம், ஃபுல்லாக வச்சிருக்கோம். இப்போ அடுத்த கணக்கு. இப்ப பாருங்க, என்ன பால்ச்சா? சரி, இங்க பாருங்க. ஜத்தத்து பாட்டிமா இருக்காங்க. ஜத்தத் பாட்டிமா இருக்காங்களா? பின்த் பெற்ற மகள் இருக்கிறாங்க. ஜத்து அஹ், சரியா? ஜத்தத்து பின்த் ஜத்து அஹ். எத்தனை பேரு? அஹ் 2 பேர் இருக்காங்க. இந்த கணக்கு இப்படி ஒரு சூரத்து வந்தா என்ன செய்யறது? இப்ப முக்காசமா படி பார்ப்போமா? ஜத்துக்கு எவ்வளோ? பின்த்துக்கு அன்னிஸ். இவங்க 2 பேரும் அசபாவிடுவாங்க. கணக்கு மசாலா மஹ்ரஜ் 6. இவங்களுக்கு 3 1 போக மிச்சம், 4 போக மிச்சம் 2. எத்தனையா பிரிக்கணும் இப்போ? அப்பா ஜத்து 1 மொத்தம் 3 சகோதரர்கள் ஆயிட்டாங்க. அப்ப 3 2 அங்க 6ஆ பிரிக்க வேண்டியிருக்கு. 3ஆ பிரிக்க வேண்டியிருக்கு. 2 3ஆ போடணும். போட முடியாது, என்ன செய்யலாம்? மேல 3ஆ பிரிக்கலாம். 3 6 18 சொல்றீங்களே, பரவாயில்ல. பெருக்கல் 3 3 1 3 3 9 3 2 6. 6 பொது சொத்து. யாருக்கு எவ்வளவு வரும்? ஜத்துக்கு எவ்வளவு? இல்லை, ஜத்துக்கு 2, இவங்களுக்கு 2 + 2. இது பேர் என்னங்க? இது முகாசமா. சரி, இப்ப முகாசமா படிக்க ஜத்துக்கு எவ்வளவு வருதுங்க? 18ல் 2 வருது. எடுத்துங்க போய் 2/18 அதை வச்சிருங்க. சரி, இப்ப அடுத்து சுலுசு மாபாக்கிய படி கணக்கு போடுமா? ஜத்தத்து பின்த்து ஜத்து அஹ் 2. ஜத்துக்கு எவ்வளோ? 6ல் 1. பின்த்துக்கு நிஸ்வு. இப்ப சுலுசு மாபாக்கியனா இவங்களுக்கு கொடுத்தது பக்கம் மிச்சம் தானே. மசாலா என்ன செய்யணும்? மசாலா 6 போடணும். போட்டு இவங்களுக்கு 1 கொடுத்துடணும், இவங்களுக்கு 3 கொடுத்துடணும். மிச்சம் 2 இருக்கும். இந்த 2ல் ஜத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 1, இவங்களுக்கு 3ல் 2. இப்ப மசாலா மொத்தம் மேல அதே மாதிரி 3 1 இருக்குங்க. 3 6
18. 18ல் இங்கேயும் 3 பேருக்குங்க. 3 3 9. இங்கே 3 2 6 ஆயிரும். 6ல் இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 4. அதே தான். இப்போ இந்த கணக்குப்படி எவ்வளோ கிடைச்சுங்க? அதே 18 தான் கிடைக்குது. என்னப்பா? 3ல் 2. இங்கேயும் எவ்வளோ கிடைக்குது ஜத்துக்கு? 18. இங்கேயும் 12 தான் கிடைக்குது. 15 அப்ப இப்போ பாருங்க, 2/18 இங்கேயும் 2/18, 6ல் 1. இப்போ எதுவுமே மேலானது. இது 18 ஈஸியாக வகுக்கிற நம்பர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். 3 6 18. இப்போ இங்கே கணக்குப்படி 6ல் 1ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 18/18ல் 3 ஆச்சு. 3 6 18 3. இப்போ இந்த 2 கணக்கு படிக்கும் 18ல் 2 கிடைக்குது. இந்த சுதுசுல் குல் அடிப்படையில் 18ல் 3 கிடைக்குது. எனவே ஜத்துக்கு 18ல் 3 கொடுத்து 6ல் 1 கொடுக்கும். 6ல் 1 இங்கே 6ல் 1 போட்டுருங்க. இங்கே 6ல் 1 போட்டு என்னப்பா, இங்கே 6ல் 1ன்னு போட்டுட்டு இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 1 கொடுத்துரும். 6ல் 1 கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோ ஆகும்? 3 1 4 1 5 போக மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 கொண்டு வந்து அஃபு கொடுத்துட்டு நினைச்சுங்களா, அந்த அவங்க 2வது பெருக்கி 6 2வது பெருக்கி 12 ஆக்கிது போட்டு கட்டுமா? தேவையில்லையாது. 6ல் 1. இப்போ 6ல் 1 தான் ஜத்துக்கு இங்கே மேலானது. எனவே அதை கொடுத்துது. அதையும் போட்டு காமிச்சிடறேன். கொண்டாங்க. எப்படி ஜத்தத்து பின்த்து ஜத்து அஹு 2. ஜத்துக்கு 6ல் 1, பிந்துக்கு 2ல் 1. இவங்களுக்கு 6ல் 1, இவங்க அசபா வைக்கிறங்க. இப்போ கணக்கு போடுங்க. 6ல் 1 3 1 3 4 1 5 போக மிச்சம் 1 கிடைக்கும். ஒரு 2 பேர் பிரிக்கிறதுக்காக நீங்கள் 2 பேருக்கும் 2 6 12 12 2 6 2 2. இப்போ இதில் 12ல் 2 கிடைக்கிறது. இங்கே 18ல் 2 கிடைத்தது. இங்கே 12ல் 2 கிடைக்கிறது. அது 6ல் 1 கிடைக்கிறது. இதுதான் இவருக்கு மேலானது. எனவே இந்த கணக்கு படிக்கு சுலுசுமா பக்கியே இல்லை, சுதுசுல் குல்லு மேலானது. இந்த 3 கணக்கையும் போட்டு பார்த்துட்டோம். சுதுசுல் குல்லு மேலானது. இவ்வாறாக எது மேலானது ஜத்துக்கு என்று பார்த்து கொடுக்க வேண்டும் என்று ஹசரத் ஸைத் பின் சாபித் ரஸியல்லாஹு சொல்றாங்க. மஞ்சபை அழைச்சிருங்க. சரி, கொடுங்க. இப்போ இங்க பாருங்க. இப்போ ஒரு கணக்கு போடுறோம். இதே முக்காசமால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஜவுஜ் பின்த் உம்மு ஜத்து உஹ்து. இப்ப எது நல்லா இருக்கு பாருங்க. போடுங்க, கணக்கு போடுங்க. நீங்களே சொல்லுமா. ஜவுஜுக்கு ஜவுஜுக்கு பின்த்துக்கு உம்முக்கு ஜத்துக்கு முக்காசமா அப்படி போடுவோமா? ஆசைப்பாங்க மசாலா 4 6 12 வரும். 12ல் 3 12 6 2 6 12 எவ்வளோச்சு? 11 மிச்சம்.
இந்த ஒண்ணு இவங்க ரெண்டு இவங்களை ஒண்ணா பிரிக்க முன்ன மூணா பிரிக்க வேண்டியிருக்கு. மசாலா என்ன செய்யணும் இப்போ? 12 36 இப்போ பிரிங்க. 3 பேருக்குங்க இன்ட்டு 3 9 6 3 18 3 2 6 3 1 3. இந்த 3ல ஜத்துக்கு எவ்வளோங்க? ஜத்துக்கு 2 உக்துக்கு 1. இப்போ இந்த கணக்கு படி ஜத்துக்கு எவ்வளோ வருது? ஜத்துக்கு 36ல் 2 கிடைக்கிறது. சரியா? முக்காசமா படிக்க எழுதிக்கோ. 36ல் 2. இப்போ அடுத்து என்ன போடுவோம்? சுலுசு மாபக்கிய படி போடுவோம். ஜவுஜு பின்த்து உம்மு ஜத்து உக்து. ஜவுஜுக்கு ருபு, பின்த்துக்கு நிஸ்ஃபு, உம்முக்கு மசலா 12. இங்க 3 6 2 எவ்வளோ மொத்தம்? 9 11 மிச்சம் 1. அதே கணக்கு தான். அப்ப இவங்க இதுக்கு சுலுசு மாபக்கியவா? 3ல் 1 இவங்களுக்கு 3ல் 2. இப்ப என்ன வரணும்? அதேதான். இப்ப எவ்வளவு கிடைக்குதுல? இப்ப இந்த கணக்கு படிக்கு ஜவுஜுக்கு எவ்வளவு, இவருக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? அதோட குறைஞ்சு போச்சு. மேல உள்ள 3 தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இவங்களுக்கு 2 கிடைச்சிடும் இல்லையா பை? 3 இங்க 3ல் 1 தானே. இப்ப இந்த கணக்கு படிக்கு எவ்வளவு கிடைக்குது? 36ல் 1 தான் கிடைக்குது. முதல்ல 2 கிடைச்சது. இப்ப சுலுசு மஹபக்கையில இன்னும் குறைஞ்சு போச்சு. சரி. இப்ப அடுத்தது சுதுசுல் குள்ளு போடுவோம். சுதுசுல் குள்ளு போடுங்க. ஜவுஜு பின்த்து உம்மு ஜத்து உக்து. சொல்லுங்க பாப்போம். ஜவுஜுக்கு பின்த்துக்கு தெரியுதாப்பா? பின்த்துக்கு நிஸ்ஃபு, உம்முக்கு ஜத்துக்கு 6ல் 1, உக்துக்கு ஏதாவது மிச்சம் பார்ப்போம். பெண்டிங்ல வைப்போம். அசபான்னு போட முடியாது இல்லை, அவங்க அசபாக முடியாது இல்லையா, அதில் வைப்போம். சரி வாங்க. இப்போ மசாலா 12 போடுங்க. 3 முன்னாங்க 12 6 2 2 எவ்வளோ வச்சு? ஏற்கனவே இருக்கதே பத்தலை. ஒத்து கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க பை. ஏன் போட்ட 12 பத்தல? எத்தனை வச்சு? இப்ப 13 ஆயிருச்சு. இது அவுல ஆயிருச்சு. இதுல விட ஒத்து கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு அவன் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் வந்த ஒத்த மரியாதையா கண்ணியமா சாயா கொடுத்து அமைச்சிட வேண்டியது. ஒன்றும் கொடுக்க முடியாது. இப்போ ஜைது பின் சாபிர் ஜிலையில முழிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கே இந்த மசாலா ஒன்றும் கொடுக்க முடியல. போமா என்ன செய்யறதுமா, உங்களுக்கு நம்ம பாடுபட்டு பார்த்தோம். ஜவுஜ் வேற இருக்கிறாரு, பின்த் வேற இருக்காங்க, உம்மு வேற இருக்கிறாங்க. இதுல ஜத்துக்கு 6. இப்போ 2 பேரும் முக்காசமா வச்சா 36ல் 1 அல்லது 36ல் 2ன்னு 6ல் 1 கட்டாயம் 6ல் 1 கொடுத்தாங்க ஜத்துக்கு. எல்லா சஹாபாக்களோட யோகோபித்த முடிவு என்ன? ஜத்த குறைஞ்சபட்சம் அல்லா தஆலா ஃபலில் அபவைலி குல்லி வாஹிதி மின்ஹும் சுதுசுன்னு சொல்லிட்டான் அல்லா தஆலா. அன்றைக்கு 6ல் 1 6ல் 1 என்னைக்குமே எந்த காலத்திலும் ஜத்து குறையக்கூடாது. நீ சொன்ன 36ல் 1 ஆகுது. அதனால செயல்படுறதுமா மாஃப் செய்யுங்க, நல்லா அவங்க உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு நல்லபடியாக அனுப்பிச்சிடணும். ஒருத்துக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது இந்த கணக்கு படிக்க. ஏன்னா இங்க சுதுசுலுக்குள்ளு தான் இங்க மேலானதாக இருக்கு இந்த கணக்கு படிக்க. நம்ம மேலுக்கு கணக்குல உக்து கிடைச்சது, இந்த கணக்குல உக்துக்கு அறவே கிடைக்கல. சுதுசுலுக்குள்ளு தான் மேலானதாக இருக்கு, அறவே கிடைக்கல. ஆச்சுங்களா? சரி. இப்ப பாருங்க இன்னொரு கணக்கு. அழிங்க இதை அழிங்க, இருங்க இருங்க அழிச்சிருப்பான்.
ம் வாங்க. இப்போ ஒரு கணக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, கவனிங்க. ஜவுஜு உம்மு ஜத்து உக்து. சொல்லுங்க பாப்போம். ஜவுஜு உம்மு ஜத்து உக்து. என்ன செய்யணும்? ஜவுஜுக்கு ஜத்துக்கு முகாசமா படிக்கு அசவா போட்டுருங்க. முகாசமா படிக்கு மசாலா 6 3 1 2 3 1 4 4 2. இப்போ எவ்வளோ ஜத்துக்கு எவ்வளோ வரீங்களா? மசாலா 3 பேர் இருக்கணும் பை 3 18. இது 3 பேர் இருக்குன்னா இன்ட்டு 3 9 3 2 6. ஜத்துக்கு 2 உக்துக்கு 1. ஏன் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு வருப்பா? ஜத்துக்கு 4 2. அதை மூடி வச்சிருமா, அதையும் கூத்தி வைக்கணும். சரி, இது என்னங்க? இது முகாசமாவா? அடுத்தது சுருசுமா பக்கியா. அதே சொல்லுங்க. ஜவுஜு உம்மு ஜத்து உக்து. ஜவுஜுக்கு நிஸ்ஃபு சுதுசு மசாலா 6. இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 1, மிச்சம் 4. இங்க 2 இருக்குமா? இந்த 2ல ஜத்துக்கு எவ்வளோ வருங்க? 3ல் 1. இவங்களுக்கு 3ல் 2. அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கும் ஜத்துக்கு? அதே 3 இருக்குங்க. 3 18 3 9 3 3 2 6 6ல் 2 தான் கிடைக்கும். யாருக்கு? இவங்களுக்கு 4 பேர். இங்கேயாவது கூட கிடைச்சிங்க, கம்மியா போச்சா? சரி, ரெண்டாச்சப்பா. அப்புறம் இப்ப என்ன செய்யலாம்? 3வது சுதுசுல் குல்லு போடுங்க. ஜவுஜு உம்மு ஜத்து உக்து. ஜவுஜுக்கு நிஸ்ஃபு, உம்முக்கு சுதுசு, ஜத்துக்கும் சுதுசு போட்டுருங்க. இவன் பெண்டிங்ல வைப்போம். இப்ப என்ன ஆச்சு மசாலா? 6. 3 மசாலா 6. ஆப்பா 3 கணக்கே இங்க தப்பா சொல்லிட்டீங்க. ஏன்னா புக்து பின்த் எதுனா உம்முக்கு எவ்வளோ வரும்? உம்முக்கு சுலுசு தானப்பா வரும். அப்ப எல்லா கணக்கும் தப்பா மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க. உம்முக்கு வந்து சுலுசு, அப்ப எவ்வளோ வரும்? 5. 5ல் 1 தான் வரும் போய் உங்களுக்கு. நானும் பக்கம் போட்டிருக்கேன். 1 தானே? இப்போ இங்க 3 தான் வரும் இல்லையா? அப்புறம் 3ன்னா 2 1. கரெக்டா? சரியா? அப்ப இங்கேயும் எவ்வளோ? உம்முக்கு சுலுசு தானே போடணும். உம்முக்கு 3ல் 1 தானே பை. அப்ப இங்க எவ்வளோ? 3 3 2 வரைக்கும் 2 வருமா? 5 போக மிச்சம் எவ்வளோ வரும்? மிச்சம் 1 தான் வரும். சரியா? அப்போ 3 3 இவங்களுக்கு 1 இவங்களுக்கு 2. சரியா? கணக்கு படி. இப்ப இங்க உம்முக்கு சுலுசுங்கிறீங்க. உம்முக்கு எல்லாம் சுலுசு தான் பை. ஏன்? பிள்ளைங்க இல்லாட்டி அம்மாக்கு 3ல் 1 தான் கிடைக்கும். 6ல் 1 எப்படி? 3ல் 1 தான் கிடைக்கும். இப்ப இந்த கணக்கு சொல்லுங்க. ஜவுஜுக்கு 3, உம்முக்கு 2, ஜத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3 2. இப்ப உக்துக்கு எதுவும் கிடைக்குமா? இந்த கணக்கு படி உக்துக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்ப ஜைது பின் சாபிர் இந்த மாதிரி சில இடங்கள்ல உக்துக்கு ஒண்ணுமே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதமா ஒரு ஐடியா சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க கேட்டா, உக்துக்கு வந்து ஜத்துக்கு 6ல் 1 குறையவும் கூடாது, உக்து கிடைக்கவும் செய்யணும். என்ன ஐடியா சொல்லுங்க. கணவருக்கு நிஸ்ஃபு, உம்முக்கு 3ல் 1, ஜத்துக்கு 6ல் 1, உக்துக்கு எதுவுமே கிடைக்காம போகுது.
உக்துக்கு எதுவும் கொடுக்கலாம்னு இங்கே வச்சோம்னா ஜத்துக்கு 6ல் 1 குறைஞ்சது. இங்கே எவ்வளோ வருது? 18ல் 2 கிடைக்குது. இங்கே 18ல் 1 கிடைக்குது. 18ல் 1 அங்கே அநியாயம் இல்லையா? அது உங்களுக்கு அவங்க 6ல் 1 கட்டாயம் கொடுத்தாங்கல்ல குர்ஆனுடைய ஆயத்து படிக்க. இப்போ என்ன செய்யறது? அவங்க 18 2 கொடுக்குறதா, 18 1 கொடுக்குறதா? இப்போ உக்துக்கு எதுவும் கொடுக்காம வீட்டுக்கு அனுப்புறதா? உம்முக்கு இஷ்டம் சுலுசாக்க முடியாது. ஏன்னா உம்முக்கு வந்து சுலுசாக்கிறதுக்குன்னா பின் தெரிஞ்சாதான் சுலுசாக்க முடியும். ரவுஜு குறைக்க முடியுமா? அதுவும் அல்லாஹ் குர்ஆன் சொன்னது, குறைக்க முடியாது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? ஸைத் பின் சாபித், இதுக்கு ஈஸி ஐடியா சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க ஐடியா சொல்றாங்க பாருங்க. சூப்பர் ஐடியா. என்ன சொல்றாங்க பாருங்க. ஜவுஜு, உம்மு, ஜத்து, உக்து போட்டுற வேண்டியது. போட்டுட்டு அல்லாஹ் சொன்ன பங்கே போட்டுங்க. இப்ப ஜவுஜுக்கு எவ்வளோ, உம்முக்கு எவ்வளோ, ஜத்துக்கு எவ்வளோ, உக்துக்கு எவ்வளோ அல்லாஹ் சொல்றான்? நிச போடுங்க. இப்ப கணக்கு போட்டு கடைசியா அதுல போட்டது இருந்து ஜத்துக்கு தேவையான 6ல் 1 எடுத்துக்கிட்டு மிச்ச சொச்சம் இருந்தா உக்து கொடுத்துடலாங்கிறாங்க. இப்ப கணக்கு போடுங்க. என்ன வரும்? மசலா 6ல் இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 3 போட்டாச்சா? இப்ப கூட்டுங்க. என்ன வருது? 3 2 5, 5 1 6, 6 3 9. அப்ப அவுல் ஆயிருச்சு. இப்படி போட்டுருங்க. ஆச்சா? போட்டுட்டு அப்படி போட்டா அவுல் போட்டா ஜத்துக்கு என்ன 9ல் 1 ஆயிரும். 6ல் 1 குறைஞ்சிரும். நமக்கு சட்டப்படி இவங்க 6ல் 1 குறையக்கூடாது இல்லையா? யாருக்கு? ஜத்துக்கு. அதனால இப்ப அவங்க இப்ப இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்ப முகாசமா செய்வோம். எப்படி? இப்ப 9ல் 1 கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு 9ல் 3 கிடைச்சிருச்சு. இப்ப வந்து முகாசமா படிக்கு ஜத்து ஆண் வாரிசாக சகோதரனாக உக்து சகோதரியாக வைத்து கணக்கு போடுவோம். இப்ப போடுங்க. அப்ப இந்த 3 1 இருக்குல்ல, இந்த 3 1 பிளஸ் பண்ணுங்க. எத்தனை ஆச்சு? இந்த 4 3 பிரிச்சிட வேண்டியது. பிரிச்சு இவங்களுக்கு 3ல் 2 கொடுத்துட வேண்டியது, இவங்களுக்கு 3ல் என்ன இவங்க முகாசம் அப்படி பிரிச்சிட வேண்டியது. சரி அஞ்சு பை. இப்ப 4 வந்து எத்தனை பிரிக்கணும்? பிரிச்சு இவங்களுக்கு 3ல் 2, இவங்களுக்கு இப்போ 3 பிரிக்க வேண்டியிருக்கா? அதனால மசாலா எத்தனை பிரிக்கலாம்? 3 பிரிக்கிறேன். 9 27, 3 9, 3 2 6, 3 4 12 பொது பங்கு. இப்போ 12ல் 3 பிரிக்கணுமா? ஒரு பங்கு 4 வரும். இவங்களுக்கு 4 வந்துடும், இவங்களுக்கு 8 வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல குறைவும் இல்லை. இந்த அம்மாவுக்கு எதாவது கிடைச்சு இவருக்கு 27ல் 8 புரிஞ்சுங்களா? அப்போ 6ல் 1 கூட தான் வந்திருக்குது. ஏன்னா 6ல் 1 24, 5 6 30. அப்போ 27 8 6ல் 1 கூட தான். என்னவா 6ல் சுமார் 2க்கு மேல வந்துருது அவருக்கு. அதனால அவருக்கு ஜத்துக்கும் எந்த குறைபாடும் இல்லை, அவரும் கோச்சிக்க மாட்டாரு. உக்துக்கும் தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிச்சு. அவங்களுக்கு ஜவுஜுக்கு நிஸ்ஃபு, உம்முக்கு சுலுசு, இந்த குறையும் எல்லாம் கொடுத்துட்டோம், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறாக சொல்லிட்டாங்க. இந்த மசாலா கொஞ்சம் மண்டை பிச்சுச்சு. அவங்களுக்கு எப்படியா உக்துக்கு எதுவும் கொடுக்கணும், ஆனா இவருக்கு ஜத்து குறையக்கூடாது. அதனால இந்த மசாலாக்கு பேர் அல் மசாலத்துல் அக்தரியா, சிரமமான. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்த மசாலா அப்படின்னு இந்த சட்டத்துக்கு மட்டும் மசாலத்துல் அக்தரியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் சொல்றாங்க. அக்தர் அப்படிங்கிறது ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மா வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி கணக்கு, மசாலா அக்தரியா அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இதுலயே இதே கணக்குல இங்க உக்து 2 பேருக்கு என்ன செய்வீங்க? இதே கணக்குல ஜவுஜு உம்மு இதான் அக்தரியாவை. அக்தரியா என்ன பண்ணாங்க? 27 போட்டு ஜவுஜுக்கு 9, இவங்களுக்கு 6, இவங்களுக்கு 8 கொடுத்துட்டு 4 கொடுத்துட்டாங்க. கணக்கு முடிஞ்சு. இதே கணக்குல உக்து 2 பேர் இருந்தா என்ன செய்வீங்க? உம்முக்கு என்ன ஆயிரும்? ஏன்னா 2 உக்து இருந்தா உம்மு சுதுசாக்கிடுவாங்க. உம்முக்கு 6ல் 1 ஆக்கிடுவாங்க. அப்ப என்ன ஆயிரும்? உம்முக்கு 6ல் 1 ஆயிரும். இப்போ 3 1 4 1 5. உக்து இல்ல, உக்து வந்து அசபா வாக்கு தேவையில்லை. எப்படியா? இப்போ 3 இவங்களுக்கு 1 4 1 5, இவங்களுக்கு என்ன வந்துடும்? இவங்களுக்கு 1 கிடைச்சிடும். அப்படியே பிரச்சனையே இல்லை. கிடைக்காம இருக்குன்னா இப்படி கஷ்டப்பட்டோம். நம்ம உக்துக்கு எதுவுமே கிடைக்காம போனால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீங்க உக்து கிடைச்சிருதா இல்லையா?
ஏன்னா அவங்களுக்கு அம்மாவோட பங்கு குறைஞ்சிருச்சு. இப்போ உஹ்துக்கு ஒன்று கிடைச்சிருது. இப்போ அவளும் தேவையில்லை, அக்தரியாவும் தேவையில்லை. அவுல வல அக்தரியா ரெண்டுமே தேவையில்லை. இப்போ என்ன செய்வோம்? 6 போட்டு இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 1, இந்த 1 2ஆக்கு இப்போ கண்டாக ஆக்கி 2 6 12. ஏன்னா 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால அப்படியே பிரிச்சு கொடுத்துடலாம். வேற எந்த கஷ்டமும் இல்லை. பெருக்கல் 2ன்னு போட்டு வேண்டியது. 2 3 6, 2 1 2, 2 1 2, 2 1 ஆளுக்கு 1 எடுத்துக்க. இந்த 2 இவங்க 1 இவங்க 1 பிரிச்சுக்க. மசாலா முடிஞ்சா? சரி, இது ஈஸி தான். சரி, இதே கணக்குல ஒரே ஒரு சகோதர உஹ்துக்கு போட்டோம், உஹ்துக்கு நிஸ்ஃப்னு போட்டு சொல்லிட்டோம். உஹ்துக்கு பதிலா அஹ் இருந்தா எப்ப என்ன செய்வீங்க? சகோதரி இருந்தாங்க, சகோதரிக்கு நிஸ்ஃப்னு போட்டு கணக்கு போட்டு முடிச்சிட்டீங்க. அஹ் இருந்தா அவங்க அம்மாக்கு என்ன வேறு? மறுபடியும் ஒரே ஒரு அஹ் இருந்தா 3ல் 1 ஆயிரும். இப்போ அஹுக்கு நீங்க நிஸ்ஃப் போட முடியுமா? ஏன்னா அஹுக்கு உலகத்துல எங்கேயுமே நிஸ்ஃபில் வாய்தா கிடையவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல வலஹு நிஸ்ஃப்னு சொல்லவே இல்லை. இப்போ அஹ் நிஸ்ஃப் போட முடியுமா? போடவே முடியாது. வேற வழியே இல்லை. இந்த மாதிரி அஹ் இருந்தாருன்னா இவங்களுக்கு 3ல் 1, இவங்களுக்கு 2 கொடுத்துட்டு, இவங்களுக்கு 3ல் 1 கொடுத்துட்டு, சகோதரனுக்கு என்ன சாயா பிஸ்கட் கொடுத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு ஃபியமான்ல போயிட்டாமா கண்ணு அப்படின்னு சொல்லி அமைச்சிட வேண்டியதான். மசாலா க்ளோஸ். எதுவுமே தேவையில்லை. பெருக்கும் தேவையில்லை, வக்கும் தேவையில்லை. அவ்வளோதான். அஹு அஹு 2 பேர் இருந்தால் மறுக்கு கணக்கு அந்த மாதிரி ஆயிரும். ஏன் உம்முக்கு குறைச்சிக்கணும், உம்முக்கு குறைஞ்சிரும், மிச்சம் இவங்களுக்கு வந்துடும் இல்லையா? ஒரு அஹு இருந்தாலோ 2 உக்தா, 2 உக்து இருந்தா பங்கு கிடைச்சிடும். ஒரே ஒரு அஹு இருந்தா 1 பைசா கூட கிடைக்காது. அவுல வல அக்தரியா, அவளும் இல்லை அக்தரியாவும் இல்லை. இப்போ இவ்வாறாக ஹஜ்ரத் ஸைத் பின் சாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வந்த சகோதரர்களை வெறுங்கையா அனுப்ப வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த மசாலால கூட ஜத்துக்கு போயிருமா காசு? அடுத்து யாருக்கு போகும்? இவங்க அத்ததான் மொத்தம் போயிட்டார்ல. சகோதரன்னா ஹசன், இவர் ஹுசைன், இவர் ஹசன் மொத்தம் போயிட்டாரு. ஹுசைனுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டோம். இப்போ யாருக்கு போவீங்க? அவருக்கு மேலே உள்ளவருக்கு போயிடும். அந்த அப்துல் ரஹீம் மேலே சொன்னோம்ல, அங்கே போயிடும். அலி ஹசன் ஹுசைனுடைய வாப்பாவுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து நேரம் ஹயாத்தா இருக்கிறவருக்கு வந்துடும். அங்கேருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்துடும். இவருக்கு ஒன்றுமே வேடிக்கை பார்த்தா இருக்க வேண்டியதான். சொந்த சகோதரர் சம்பாதிச்சு சொத்தாக இருந்தாலும் சரிதான், 1 பைசா கிடைக்காம போயிடும். ஆனால் வேறு வழியே இல்லை, இந்த இல்லை ஒன்றும் கொடுக்க முடியாது. அஞ்சபை. அப்போ இந்த மாதிரி வரும்போது அவுல வல அக்தரியா, இதான் முகாசமுல் ஜித்துடைய பாடம். எதுக்காக வேண்டி இவ்வளோ பாடுபடுறாங்கன்னா, சகோதரர் வெறுங்கையா அனுப்பிடக்கூடாதுக்காக வேண்டி ஸைத் பின் சாபிர் இவ்வளோ பாடுபடுறாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூபக்கர் சித்திக் கணக்கு போட்டாங்க. இதான் முகாசமுடைய கணக்கு. அஞ்சா இல்லைங்களா பை? அதெல்லாம் கேட்டி நல்லா ரீகால் பண்ணுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. திரும்ப போட்டு பாருங்க. 4 தடவை போட்டு பார்த்து கிதாப் வச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வழங்குறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.